வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 26/7/2026 ஆடி மாதம் 10ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பதும், எல்லா விஷயத்திலும் குடும்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும், தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுவதும், விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்வது, ஆனந்தமும் பேரானந்தமும் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். தொழிலிலோ உத்தியோகத்திலோ வியாபாரத்திலோ படிப்பிலோ பதட்டம் இல்லை என்றாலும் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தமோ தேவையற்ற யோசனையோ உறவுக்குள்ளாக தேவையில்லாத பதட்டமோ காணப்படக்கூடிய காலகட்டம். இயற்கையாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி குடும்பத்திற்கு முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்யத்தை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பெல்லாம் ஏறக்கட்டி துணை அல்லது துணைவியார், தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுவதும், உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும், குடும்பத்திற்கு தேவையான விஷயத்தை செய்து கொடுப்பதுமே சால சிறந்தது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். புதிய முயற்சிகள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும், எதிரிகள் விஷயத்தில் இருந்த பதட்டங்கள் படிப்படியாக குறைவதும், புதிய முயற்சிகள் யோக பலத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். வசந்தங்கள் பேரானந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இயற்கையாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபத்தை தவிர்த்து கொள்வதும், பிள்ளைகள் முயற்சி வெற்றிகள் ஏற்படுவதும், பிள்ளைகளுடைய தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அனுகூலத்தை ஏற்படுத்துவதும், உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், புதிதாக அறிமுகமானவரிடத்தில் அதீத கவனம் என்பதை யோசித்து முடிவெடுத்து கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு தந்தை வழி உறவு யோக பலத்தை பெற்றுத்தருவதும், உறவுக்குள்ளாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்துவதும், உறவுக்குள்ளாக மனமிட்டு பேசுவதும், வெள்ளை கொடி காட்டுவதும், ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் காட்டும். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். உறவுக்குள்ளாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், இயற்கையாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவதும், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். உறவுக்குள்ளாக இருந்த சிக்கல் தீர்வதற்குண்டான யோக பலத்தை பெற்றுத்தருவதும், தைரியமாக முன்னெடுக்கக்கூடிய காரியங்கள் ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய நாளாகவே காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கு குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை. பயணங்களில் புதிய அறிமுகத்திலும் பயணங்கள் சமயத்தில் நிலை தடுமாறக்கூடிய சூழ்நிலை என்பதும், பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றமும், கொடுத்த வாக்கு குடும்பத்திலும் வெளியிடத்திலும் காட்டக்கூடிய அமைப்பும், அனாவசிய பயணங்களை தவிர்த்து கொள்ளக்கூடிய விருச்சகம் யோக பலத்தை பெற்றுத்தரும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். கண்டிப்பாக பதட்டம் இல்லாமல் துணை அல்லது துணைவியாருடன் பெற்றோருடன் மனமிட்டு பேசுவதும், முடிந்த இடத்திற்கு இஷ்ட இடத்திற்கு சென்று விட்டு உணவுகளோ டின்னருக்கோ செல்வது யோக பலத்தை பெற்றுத்தரும். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். உறவுக்குள்ளாக இருந்த சிக்கல் தீரக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். லாபம், சந்தோஷம், அசையாமசையா பொருள் சேர்க்கை, மிகப்பெரிய ஏற்றம், நம்பிக்கை ஏற்படக்கூடிய காலகட்டம். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவதும், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவதும் பேரானந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இயற்கையாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உறவுக்குள்ளாக இருந்த சிக்கல்கள் எல்லாம் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவதும், வியாபாரத்திலும் புதிய அறிமுகத்திலும் அனுகூலங்கள் காணப்படுவதும், அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்று தருவதும், மேலதிகாரிகள் விஷயத்தில் மௌனம் காப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வதும், உறவுக்குள்ளாக இருந்த சிக்கல்கள் தீர்வது, வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுவது, கூட்டுத் தொழிலில் இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவது பேரானந்தத்தை ஏற்படுத்தும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.